இமாச்சல் பிரதேசத்தில் நடந்த கார் விபத்தில் உயிரிழந்த வெற்றி துரைசாமியின் உடல் தனி விமானம் மூலம் சென்னை கொண்டு வரப்பட்டது. இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். கடந்த 4ஆம் தேதி இமாச்சல பிரதேசத்துல விபத்தில் உயிரிழந்த முன்னாள் மேயர் சைதை துரைசாமியினுடைய மகன் வெற்றி துரைசாமியினுடைய உடல் இன்று தனி விமானம் மூலமாக சென்னை விமான நிலையம் கொண்டு வரப்பட்டது. தற்பொழுது விமான நிலையத்திலிருந்து அவருடைய வீடு ராஜகீழ்ப்பாக்கம், அதாவது கிழக்கு தாம்பரம் பகுதியில் இருக்கக்கூடிய ராஜகீழ்ப்பாக்கத்தில் உள்ள அவருடைய வீட்டிற்கு கொண்டு செல்லப்படுகிறது. அங்கிருந்து ராஜகீழ்ப்பாக்கம் வீட்டுல அங்கே சிறிது நேரம் வைத்திருந்து அவருடைய உறவினர்கள், குடும்பத்தினர், முக்கியமான அவருடைய நண்பர்கள் எல்லாமே அங்கு அஞ்சலி செலுத்திய பிறகு அங்கிருந்து அவருடைய உடல் நந்தனத்தில் உள்ள நந்தனம் சிடி காலனியில் இருக்கக்கூடிய வீட்டிற்கு பொதுமக்கள் அஞ்சலிக்காக கொண்டு சென்று வைக்கப்படுகிறது. அங்க ஒரு மணி நேரம் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட பின்னர் தியாகராய நகர் பகுதியில கண்ணமாப்பேட்டை பகுதியில உள்ள அந்த மின் மயானத்துல அவருடைய இன்றைய தினமே இறுதிச் சடங்கு மற்றும் அவருடைய தகனம் அங்கேயே செய்யப்படுகிறது. இந்த தற்பொழுது அவருடைய விமான நிலையத்தில் இருந்து ஆம்புலன்ஸ் வாகனம் மூலமாக அவருடைய உறவினர்கள் இந்த உடலை பெற்றுக்கொண்டு இங்கிருந்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். விமான நிலையத்தினுடைய 6வது நுழைவாயில் தனி விமானம் மூலமாக இன்று காலை 10 மணி அளவில் இந்த சண்டிகரில் இருந்து தனி விமானம் மூலமாக புறப்பட்டது. அதற்கு பிறகு அங்கிருந்து தனி விமானம் மூலமாக வந்த இடத்துல நாக்பூரிலே ஒரு மணி நேரத்திற்கு மேலே அங்கே விமானம் தரையிறங்கி அதற்கு பிறகுதான் அங்கு சில நடைமுறைகளை முடித்த பிறகுதான் தற்பொழுது வந்திருக்கிறது. சென்னையில தரையிறங்கிய சிறிது நேரத்துல ஒரு 10 நிமிடங்களுக்குள்ளார அங்கிருந்து அவருடைய உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த உடலை பெற்றுக்கொண்டு இங்கிருந்து அவருடைய ஆம்புலன்ஸ் வாகனம் மூலமாக வைத்து அவருடைய வீட்டு ராஜகீழ்ப்பாக்கம் கிழக்கு தாம்பரம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வீட்டிற்கு கொண்டு செல்கிறார்கள். கடந்த 4ஆம் தேதி இமாச்சல் பிரதேசத்துல சட்லஜ் நதியின் கரையிலே இந்த விபத்து நடந்தது. அவருடைய வாகனத்திலே வெற்றி துரைசாமி, அவருடைய உதவியாளர் கோபிநாத் மற்றும் அங்க இருக்கக்கூடிய அந்த இமாச்சல பிரதேசத்தினுடைய ஓட்டுநர் தன்ஜின் என்பவர் தான் அந்த காரை ஊட்டி சென்றிருக்கிறார். அப்பொழுது அந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்து நடந்த பிறகு அதுல கோபிநாத் என்ற அவருடைய உதவியாளர் மட்டுமே காயத்துடன் மீட்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அந்த காரை ஓட்டிய தன்ஜின் என்பவர் அவர் மரணமடைந்தார். அவருடைய உடல் அன்று கைப்பற்றப்பட்டது. ஆனால் வெற்றி துரைசாமியினுடைய அவரோடு மட்டும் எந்த நிலையில் இருக்கிறார் என்ன என்பது கூட தெரியாமல் இருந்தது. தொடர்ந்து ஒரு 8 நாட்களுக்கு மேலாக பல்வேறு தேடுதல் குழுவினர், தேசிய பேரிடர் மீட்பு குழு, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பேரிடர் மீட்பு குழுவினர், பல்வேறு மீட்பு குழுவினர் ஒருங்கிணைந்து இந்த மீட்பு பணிகளில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக அது மலை பிரதேச பகுதி என்பதனால அந்த சட்லஜ் நதியில் எந்த இடத்தில் அவர் கரை ஒதுங்கி இருக்கிறாரா அல்லது உயிருடன் இருக்கிறாரா அல்லது உடலாக கரை ஒதுங்கி இருக்கிறாரா என்பதை பல்வேறு குணங்கள்ல தொடர்ந்து தேடுதல் குழுவினர் தேடி வந்தார்கள். குறிப்பாக அந்த பகுதியில பல்வேறு பழங்குடிகள் அந்த காட்டுப்பகுதி என்பதனால பழங்குடிகள் இருப்பதனால பழங்குடிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டது. யாரும் மீட்கப்பட்டார்களா அல்லது ஓரமாக அந்த நதிக்கரை ஓரமாக கரை ஒதுங்கியதா போன்ற விவரங்கள் எல்லாமே விசாரித்து தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த தகவல் அறிந்ததும் முன்னாள் மேயர் சைதை துரைசாமி அவருடைய குடும்பத்தினர் உடனடியாக அங்கே இமாச்சல் பிரதேசம் சென்றார்கள். அங்கே சென்று அவருக்கு வெற்றி துரைசாமி குறித்த தகவல் தெரிவித்தால் 1 கோடி சன்மானம் வழங்கப்படும் என்று கூட அப்பொழுது அறிவித்திருந்தார். பல்வேறு இடங்களிலும் தேடுதல் நடத்தப்பட்டது. வெறும் நதியில் மட்டும் இல்லாமல் நதிக்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த காட்டுப்பகுதியிலும் தேடுதல் பணி நடந்தது. 8 நாட்களுக்கு பிறகு நேற்று தினம்தான் அவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். ஆற்றினுடைய பாறைகளுக்கு இடையிலே அவருடைய உடல் சிக்கிக் கொண்டிருக்கிறது. அதாவது சமவெளி பகுதியாக இருந்தால் ஆற்றின் வெள்ளத்திலே அடித்து செல்லப்படக்கூடிய நபர் எங்கேயாவது கரை ஒதுங்கி இருப்பார். இது மலைப்பிரதேச பகுதி, நிறைய பாறைகள் இருக்கக்கூடிய சிக்கலான ஒரு பகுதி என்பதனால ஆற்றினுடைய வெள்ளத்திலே அடித்து செல்லப்பட்டு விபத்து நடந்த இடத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலே ஒரு பாறை இடுக்கிலே அவருடைய உடல் மீட்டெடுக்கப்பட்டது. மீட்டெடுக்கப்பட்ட உடல் நேற்று பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டு சிம்லாவிலே பிரேத பரிசோதனை முடிந்து அவருடைய உடல் தனி விமானம் மூலமாக தற்பொழுது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சரவணன்.